வெயிட் குறைக்கணும்னா பட்டினி கிடக்கணும்னு யார் சொன்னது? வயிறு நிறைய சாப்பிட்டும் அழகா ஸ்லிம் ஆக முடியும். நான் ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுறேன், ஆனா வெயிட் குறையவே மாட்டேங்குதுன்னு நீங்க புலம்புறது எனக்கு கேக்குது. அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். கம்மியா சாப்பிடுறது முக்கியம் இல்ல, சரியா சாப்பிடுறது தான் முக்கியம். நீங்க உங்க உணவை ரொம்ப குறைக்கும் போது உங்க உடம்பு ஸ்டார்வேஷன் மோடுக்கு போயிடும். அதாவது வர கொஞ்ச நஞ்ச உணவையும் எரிக்காம கொழுப்பா சேமிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்க வெயிட் லாஸை தடுக்கிற முதல் எதிரி. இனிமே உங்க சாப்பாட்டு தட்டை இப்படி மாத்தி பாருங்க. அரை பங்கு காய்கறி இருக்கணும். இது உங்களுக்கு நார்சத்து கொடுத்து வயிறு நிறைஞ்ச உணர்வை தரும். 1/4 பங்கு முட்டை, பயிறு வகைகள் அல்லது சிக்கன், இந்த மாதிரி புரோட்டீன்ஸை எடுத்துக்கணும். இதுதான் உங்க பசிய கட்டுப்படுத்தும். மீதி இருக்கிற 1/4 பங்கு மட்டும் அரிசி, கோதுமை, இது எனர்ஜிக்கு மட்டும் போதும். இத இன்னைக்கே உங்க லஞ்ச் தட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் மட்டும் இதை செஞ்சாலே உங்க உடம்புல இருக்கிற அந்த ஹெவி ஃபீலிங் குறைஞ்சி எனர்ஜி கூடுறத நீங்களே உணர்வீங்க. உங்க தட்டு மாறினா உங்க உடம்பும் மாறும். ஆனா ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரே டயட் செட் ஆகாது. உங்க ஹார்மோன் லெவல் இப்ப எப்படி இருக்கு, உங்க மெட்டபாலிசம் வேகமா இருக்கா இல்ல மந்தமா இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டயட் ஆரம்பிச்சாதான் ரிசல்ட் கிடைக்கும். இதை ஃப்ரீயா செக் பண்ண செக்னு கமெண்ட் பண்ணுங்க.